Dear students, in this class we are going to discuss the sixth lesson, respiration. மாணவர்களே, நாம் இந்த வகுப்பில் ஆறாவது பாடம் சுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம். Respiration is a process by which oxidation of food and release of energy. Actually, in the previous lesson, digestion, during assimilation, that absorbed food takes part in cellular function. That means it enters in metabolism. So, for metabolism, the oxidation of food and release of energy has to take place. That's what we call it as the respiration. அப்போ சுவாசம் எனப்படுவது உணவுப் பொருட்கள் ஆக்சிகரணமடைந்து ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் நம்ம சுவாசம் சொல்லுவோம். சும்மா வாய் பரிமாற்றம் மட்டும் சுவாசம் அல்ல. அப்போ இதுக்கு முந்தைய பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? உணவுப் பொருட்கள் உறிஞ்சப்பட்டு தன்மயமாக்கப்படுகின்றது. அப்போ தன்மயமாக்கப்படுதல் என்பது உடலின் பகுதி பொருளாக மாறுவது. அப்போ உணவு வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கெடுக்கிறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுவாசம்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு. And if you take this respiration, the respiration has various functions. The exchange of oxygen as well as carbon dioxide, maintaining the homeostatic equilibrium of our body, that is, it maintains the pH. Then it maintains the body temperature. Then it removes the pathogens that enters in our body through the inspired air. So these are the important functions of the respiratory system. அப்போ சுவாச மண்டலத்துக்கு முக்கியமான பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா, சுவாச மண்டலத்துக்கு முக்கியமான பணிகள் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம், உடலின் நிலை மாறாமையை மேற்கொள்வது, உடலுக்கு pH ஒரு குறிப்பிட்ட அளவில் வைப்பதன் மூலம் உடலின் நிலை மாறாமையை மேற்கொள்வது, உடல்ல உருவாகக்கூடிய அளவுக்கு அதிகமான வெப்பத்தை வெளியேற்றுவது, உடல் உருவாகக்கூடிய அளவுக்கு அதிகமான வெப்பத்தை வெளியேற்றுவது, நம்முடைய உடலுக்கு உள்ள போகக்கூடிய நோய் உயிர்களை அழிக்கக்கூடிய பணியை மேற்கொள்வது. ஆனால் சுவாச பாதையில கோடைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் உள்ள போகக்கூடிய நோய் உயிர்களை அழிக்கக்கூடிய பணியை மேற்கொள்கின்றது. இவ்வாறு பல பணிகள் நம்முடைய சுவாச மண்டலத்துக்கு காணப்படுகின்றது. Actually, if you take the types of breathing, it may be aquatic or terrestrial. If you take this, the animals that live on the land directly breathe the air from the atmosphere, whereas the aquatic organisms, they breathe the air that is oxygen dissolved in water. You know, the amount of oxygen that is dissolved in water is less compared to that of the amount of oxygen in the atmosphere. That's why if you take the aquatic animals breathe faster than that of the terrestrial animals. இப்போ பார்த்தோம்னா விலங்கினங்கள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கும், நீர்வாழ் விலங்கினங்கள் நீரில் இருக்கக்கூடிய நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்கும். இப்போ நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்களும் மிக குறையும். அதனால நீர்வாழ் உயிரினங்களை பார்த்தோம்னா நீர்வாழ் உயிரினங்களுடைய சுவாச வீதம் நிலவாழ் உயிரினங்களுடைய சுவாச வீதத்தை விட மிக அதிக அளவு காணப்படக்கூடியதாக காணப்படுகின்றது. If you take the respiratory organs of animals, in the case of animal kingdom, it is till the phylum Annelida, there is no specific respiratory organs. It takes place through the body surface only. But in the case of arthropoda, there are the gills are there or trachea is there. So the gills are there, trachea is there in the case of the phylum arthropoda. Like that, if you take this in the case of mollusca, in the case of mollusca also there are gills are there. Among the vertebrates, the fishes are having gills, while the amphibians breathe with the help of gills during the larval stage, but with the help of lungs when it transforms into an adult. In reptiles, apes as well as mammals, the lungs are the principal respiratory organs. அப்போ பார்த்தோம்னா விலங்குலகத்தில் இருக்கக்கூடிய சுவாச உறுப்புகள் கிட்டத்தட்ட தொகுதி அனலிடா, தொகுதி வளைதிசை புழுக்கள் வர உடலின் மேற்பரப்பு வழியாற்றுதான் சுவாசம் நடைபெறக்கூடியதாகும். ஆனால் கணுக்காலிகளை பொறுத்தவரை கணுக்காலிகளில் செவுள்கள் சுவாச உறுப்புகளாக காணப்படுகின்றது. உடலில் இருக்கக்கூடிய ட்ரக்கியா என்று சொல்லக்கூடிய குழாய்கள் சுவாச உறுப்புகளாக காணப்படுகின்றன.
இது மெல்லுடலிகளும் இந்த நிலையில தான் செவுள்கள் காணக்கூடிய சுவாச உறுப்புகளாக. முதுகெலும்பிகளை பொறுத்தவரை மீன்கள்ல செவுள்கள் இருக்கு. இருவாழ்வியலினுடைய இளவுயிரினிலே செவுள்களும் முதிர்ச்சி அடைந்த நுரையீரல் மூலமும் ஊர்வன பறவைகள் பாலூட்டிகள் நுரையீரல் மூலமும் சுவாசிக்கக்கூடியவையாக காணப்படுகின்றன. The respiratory organs of human beings. The respiratory organs of human beings start from the external nostrils, nasal cavity, then pharynx. Next to the pharynx, it is the trachea. The trachea bifurcates into bronchi, then bronchioles, primary bronchioles, secondary bronchioles, tertiary bronchioles. Then finally, it ends in air sacs, that is known as the alveoli. So if you take our respiratory passage, start from the external nostrils, then the nasal cavity is there, then the pharynx is there. The pharynx begins with nasopharynx. The part of the pharynx very close to the nasal cavity is known as nasopharynx. Then the second one is oropharynx. The part of the pharynx where the buccal cavity opens is known as oropharynx. Then the laryngopharynx, that is the larynx is there. The part of the pharynx where the larynx is there is known as the laryngopharynx. This laryngopharynx is having the glottis. This glottis is guarded by a cartilaginous flap known as the epiglottis. Next to that, the trachea is there. If you take this trachea is internally lined by cilia as well as mucus secreting goblet cells. At the fifth thoracic vertebra, trachea divides into two branches known as the bronchi. These are known as the primary bronchi. Each of the primary bronchi enters into your lungs. After entering into the lungs, it divides into secondary bronchi, tertiary bronchi as well as the bronchioles. The bronchioles end in the air sacs known as the alveoli. அப்போ மனிதனுடைய சுவாச பாதை எடுத்துக்கிட்டோம்னா மனிதனுடைய சுவாச பாதை புறநாசி துளைகள், நாசிக்குழி, தொண்டை, காற்று குழாய், காற்று கிளை குழாய், காற்று இரண்டாம் நிலை காற்று கிளை குழாய், மூன்றாம் நிலை காற்று கிளை குழாய், நுண் காற்று கிளை குழாய்கள் இவைகள் காற்றறைகளிலே முடிவடைகின்றது. அப்போ பார்த்தோன்னா ஒன்று புறநாசி துளைகள், தென் அடுத்து நாசிக்குழி காணப்படும். நாசிக்குழி தொண்டை பகுதியிலே காணப்படுகிறது. இந்த தொண்டை பகுதி எடுத்துக்கொண்டோம் எனில் இந்த தொண்டை பகுதி சுவாச பாதையை பொறுத்தவரையில் 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். நாசிக்குழி தொண்டையில் திறக்கப்படக்கூடிய அந்த பகுதியை நாசிக்குழியோடு தொடர்புடைய தொண்டை பகுதி என்று சொல்லுவோம். இரண்டாவது பகுதி வாய்க்குழி தொண்டையில் திறக்கக்கூடிய அந்த தொண்டை பகுதி வாய்க்குழியோடு தொடர்புடைய தொண்டை பகுதி. மூன்றாவது தொண்டை பகுதியானது காற்று குழாயோடு காணப்படக்கூடிய தொண்டை பகுதி. இந்த காற்று குழாயினுடைய மேற்பகுதியில் குரல் வளை காணப்படுகின்றது. குரல் வளையை மூடி பாதுகாக்க குரல் வளை மூடி ஒன்று காணப்படும். இந்த குரல் வளை மூடிக்கு அடுத்து காற்று குழாய் காணப்படுகின்றது. காற்று குழாயை பார்த்தோம்னா காற்று குழாய் 5வது மார்பு முதுகெலும்பு பகுதியில் வந்தவுடன் காற்று குழாய் 2 காற்று கிளை குழாய்களாக பிரிகின்றது. இதை முதல் நிலை காற்று கிளை குழாய்கள் என்று சொல்லுவோம். இந்த காற்று குழாயினுடைய உட்புறத்திலே குறி இலைகளும் கோளையை உருவாக்கக்கூடிய கோப்லெட் செல்களும் காணப்படுகின்றது. இந்த காற்று குழாய் 5வது முதுகு எலும்பு அருகிலே 2 முதல் நிலை காற்று கிளை குழாய்கள் பிரிந்து ஒவ்வொரு காற்று கிளை குழாய் நுரையீரலுக்குள்ளே செல்லும். நுரையீரலுக்குள்ளே சென்ற பின்னால் ஒவ்வொரு காற்று கிளை குழாயும் காற்று நுண்கிளை குழாய், 2ஆம் நிலை காற்று கிளை குழாய், 3ஆம் நிலை காற்று கிளை குழாய், இறுதியாக காற்று நுண் கிளை குழாய்களாக மாறுகின்றது. அப்போ முதல் நிலை காற்று கிளை குழாய், 2ஆம் நிலை காற்று கிளை குழாய், 3ஆம் நிலை காற்று கிளை குழாய், காற்று நுண் கிளை குழாய்களாக மாறுகின்றது. இவைகள் காற்று அறைகளிலே முடிவடைகின்றது. The wall of the trachea is having C-shaped cartilaginous rings. These C-shaped cartilaginous rings keep the trachea open and prevent it from collapsing. You know, we have a pair of lungs.
These lungs are enclosed within a double-walled membrane known as pleura. And if you take the lungs are formed of air sacs or the alveoli. The wall of the alveoli is formed of 3 layers. Actually, at the site of or the place of gaseous exchange, a layer of squamous epithelium of the alveoli, a layer of endothelium of the blood capillary. Between these two, there is a basement membrane. So, at the alveolar level, for the gaseous exchange, there is a squamous epithelium of the alveoli, endothelium of the capillary. Between these two, there is an endothelium is there. அப்போ நம்முடைய காற்று குழாய்க்கு சுவரில் சி வடிவ குருத்தெலும்புகள் இருக்கு. காற்று குழாய்க்கு சுவரில் இருக்கக்கூடிய இந்த சி வடிவ குருத்தெலும்புகள் என்ன செய்யுது? காற்று குழாய் எப்பவுமே திறந்திருக்குமாறு செய்கிறது. இந்த காற்று குழாய் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காற்று குழாய் கிளை குழாய்களாக பிரிந்த முதல் நிலை காற்று குழாய், 2ஆம் நிலை காற்று குழாய், 3ஆம் நிலை காற்று கிளை குழாய், காற்று நுண் கிளை குழாய்களாக முடிவடைகின்றது. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஜோடி நுரையீரல்கள் மார்பு பகுதியில் இருக்கு. இந்த நுரையீரலை சுற்றி 2 சவ்வுகளாலான ஒரு நுரை இருக்கு. இதை நம்ம ப்ளூரான்னு சொல்லுவோம். இந்த நுரையீரலில் காற்று பைகள் என்று சொல்லக்கூடிய அறைகள் இருக்கு. இந்த காற்றுப்பையினுடைய சுவர் பார்த்தோம்னா காற்றுப்பையினுடைய சுவர்ல 3 அடுக்கு செல்கள் இருக்கு. ஒன்று காற்றுப்பையினுடைய சுவர்ல இருக்கு, ஒரு அடுக்கு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். 2 காற்று நுண்குழாய், இந்த இரத்த குழாய், இரத்த தந்தைகளின் சுவரில் காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு எண்டோதீலியம். இவை 2க்கு நடுவிலே காணப்படக்கூடிய ஒரு அடித்தட்டு சம்பவம். அப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இது காற்றறையை சார்ந்தது, எண்டோதீலியம் இரத்த தந்தையை சார்ந்தது. இவை 2க்கு நடுவிலே பேஸ்மென்ட் மெம்பரேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடித்தட்டு சவ்வு ஒன்றும் காணப்படுகின்றது. இத்தகைய அமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. And if you take this, the mechanism of respiration. Actually, the mechanism of respiration takes place in 2 stages. Namely, the inspiration as well as the expiration. The inspiration and expiration are mainly due to the change in the thoracic volume. If you take the thoracic volume consists of the vertebral column on the dorsal side, sternum or the chest bone on the ventral side. On both the sides there are ribs on there. This thoracic region or the thoracic cavity separate from the abdominal cavity by means of a dome-shaped diaphragm. Thoracic cavity is separate from the abdominal cavity by means of the dome-shaped diaphragm. And if you take this one, between the ribs there are 2 kinds of muscles are there. Namely, the external intercostal muscles as well as the internal intercostal muscles. External intercostal muscles as well as the internal intercostal muscles. அப்போ நம்ம பார்த்தோம்னா இங்க சுவாசம் நிகழும் முறை 2 நிலையில் நடக்கும். ஒன்று உச்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம். இந்த உச்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாசம் எப்ப நடக்கும்? மார்பு கூட்டுக்கு கொள்ளளவுல மாற்றம் ஏற்படுகிறார். அப்போ மார்பு கூட்டு கொள்ளளவு, மார்பு கூடுனா என்னது? முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய முதுகெலும்பும், மார்பு புறத்தில் இருக்கக்கூடிய மார்பெலும்பும், பக்கவாட்டிலே காணப்படக்கூடிய விழாய் எலும்புகளையும் கொண்ட அமைப்பு. இப்படி முதுகெலும்பு முதுகுப்புறத்தில், மார்பெலும்பு மார்புப்புறத்தில், பக்கவாட்டில் விழாய் எலும்புகள் இருக்கு. இந்த அமைப்பு வயிற்று பகுதியிலிருந்து குவிந்து காணப்படக்கூடிய உதரவிதானத்தின் மூலம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விழாய் எலும்புகளை பார்த்தோம்னா விழாய் எலும்புகளோடு 2 வகையான தசைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவை வெளி விழா எலும்படை தசைகளும் உள் விழா எலும்படை தசைகளும். வெளி விழா எலும்படை தசைகளும் உள் விழா எலும்படை தசைகளும். Inspiration is an active process due to the increase in thoracic volume. The external intercostal muscles contract, pulling the ribs upward and outward. The circular muscles of the diaphragm contracts and flattens.
the thoracic volume increases. So atmospheric air rushes through the respiratory passage, that we call it as the inspiration. So external intercostal muscles contract, pull the ribs upward and outward. Circular muscles, the diaphragm contracts and flattens, which increases the thoracic volume. Atmospheric air rushes inside, that we call it as the inspiration. அப்போ உச்சுவாசத்தை பார்த்தோம்னா உச்சுவாசம் மார்பு கூட்டுக்க கொள்ளளவு அதிகரிக்கிறதுனால, அப்போ உச்சுவாசத்தின் போது இது ஒரு செயல்மிகு நிகழ்வு. வெளி விழா எலும்படை தசைகள் சுருங்குகின்றது. இந்த வெளி விழா எலும்படை தசைகள் சுருங்குவதனால விழா எலும்புகள் மேல் நோக்கியும் முன்னோக்கியும் தள்ளப்படுகின்றது. குவிந்து காணப்படக்கூடிய உதரவிதானத்தின் வட்ட தசைகள் சுருங்கி தட்டையாக மாறுகின்றது. மார்பு கூட்டின் கொள்ளளவு அதிகரிக்கும். வளிமண்டல காற்று சுவாசப்பாதை வழியாக உள்ளே செல்கின்றது. அதை நாம் உச்சுவாசம் என்று சொல்லுவோம். The second one is the expiration. That is due to the decrease in the thoracic volume. The internal intercostal muscles within the ribs contract. As a result of that, the ribs are brought down. The circular muscles of the diaphragm relaxes. Diaphragm regains its original shape. So the thoracic volume decreases. Air from the lungs is sent out, that we call it as the expiration, and this expiration is a passive process. அப்போ வெளிச்சுவாசத்தை பார்த்தோம்னா மார்பு கூட்டுக்கு கொள்ளளவு குறையதுனால, அப்போ உள் விழாயெலும்படை தசைகள் சுருங்குது. உள் விழாயெலும்படை தசைகள் சுருங்குறதுனால விழாயெலும்புகள் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்து சேரும். உதரவிதானத்தில் இருக்கக்கூடிய வட்ட தசைகள் தளபடையதுனால உதரவிதானம் கூம்பொடியத்தை வந்து சேரும். மார்பு கூட்டுக்கு கொள்ளளவு குறையுது. உள்ள அழுத்தம் ஏற்படுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே தள்ளப்படுது. இதை நாம் வெளிச்சுவாசம்னு சொல்லுவோம். இது ஒரு இயல்பான நிகழ்வு. The process of breathing takes place in the following stages. Exchange of oxygen and carbon dioxide in the lungs. Then exchange of oxygen and carbon dioxide between the alveoli as well as the blood. Transport of oxygen and carbon dioxide by blood. Fourth one is the exchange of oxygen and carbon dioxide in the tissues. Finally, on the cells. Finally, uptake of oxygen by the tissues are the various steps in respiration. The first one is the exchange of oxygen and carbon dioxide between the atmosphere and the lungs. That we call it as the ventilation. That is mainly due to inspiration as well as the expiration. The second one is the exchange of oxygen and carbon dioxide in the alveoli. The third one is the transport of oxygen and carbon dioxide by blood. Fourth one is the exchange of oxygen and carbon dioxide in the cells. And the fifth one, uptake of oxygen by cells, are the different steps in the case of the respiration. All these are mainly due to the change in the partial pressure. If the partial pressure is concerned with oxygen, we call it as PO2. If the partial pressure is concerned with the carbon dioxide, then we call it as PCO2. So the various steps in breathing is mainly due to the change in partial pressure of oxygen as well as carbon dioxide. அப்போ சுவாச நிகழ்வுகள் மொத்தம் 5 படிகளில் நடக்கும். வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறக்கூடிய வாயு பரிமாற்றம் 1. 2. நுரையீரலிலே நடைபெறக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். 3. இரத்தம் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்து செல்லுதல். 4.
திசுக்களிலே நடைபெறக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம். 5 செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு. அப்போ இந்த 5 நிலைகள்ல வளிமண்டலத்துக்கும் நுரையீரல் கிடையாது. நுரையீரல் நடக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம், ரத்தம் ஆக்சிஜன் எடுத்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போகும். திசுக்கள்ல நடக்கக்கூடிய ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் மற்றும் திசுக்களில் செல்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செல்லுதல் என்ற நிலைகள் 5 நிலைகள் நடக்கும். இப்ப பார்த்தோம்னா இந்த நிலைகளுக்கு அடிப்படையானது ஆக்சிஜனுடைய இந்த வாயுக்களினுடைய பிரிவு அழுத்தம், பார்ஷியல் பிரஷர். அப்ப பார்ஷியல் பிரஷரை குறிப்பதற்கு ஆக்சிஜனுடைய விரிவு அழுத்தத்தை நாம் குறிப்பதற்கு PO2 என்று நாம் அழைப்போம். அதே போல கார்பன் டை ஆக்சைடுடைய பிரிவு அழுத்தத்தை குறிப்பதற்கு PCO2 என்று அழைப்போம். இந்த PO2 மற்றும் PCO2 இவைகளினுடைய அழுத்தத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆனது இரத்தத்தால் எடுத்து செல்லப்படுவதும் திசுக்களில் பரிமாற்றம் நடைபெறுவதும் அனைத்தும் நடைபெறுகின்றது. So if you take the lungs where PO2 is higher, partial pressure of oxygen is higher due to inspiration. In the alveolar capillaries PO2 is less but PCO2 is high. So wherever PO2 is low, oxygen from the higher PO2 moves towards the lower PO2. By that way, the oxygen exchange takes place in the lungs. Like that, when the oxygen reaches tissues where the PO2 of the blood is high, partial pressure of the oxygen in the blood is high, but in the tissues PO2 is low, so oxygen from the higher PO2, that is from the blood, moves to the lower PO2 to the tissues. The same in the case of carbon dioxide. In the tissues, the PCO2 is high, but in the blood PCO2 is low. So carbon dioxide from the tissues enter in the blood. While in the alveoli, while reaching the alveoli, PCO2 of the blood is high, but within the alveoli PCO2 is low. So carbon dioxide from the blood enters into the alveoli. அப்ப இந்த வாயு பரிமாற்றம் எப்படி நடக்குன்னு பார்த்தோம்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்றறையில ஆக்சிஜனுடைய பிரிவு அழுத்தம் PO2 மிக அதிக அளவு இருக்கு. ஆனா இரத்த குழாயில ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைவு, PO2 குறைவாயிருக்கு. அப்போ PO2 அதிகமாக இருக்கக்கூடிய காற்றறையிலிருந்து ஆக்சிஜன் PO2 குறைவாக இருக்கக்கூடிய இரத்தத்துக்குள்ள போகுது. இந்த இரத்தம் திசுக்களுக்கு போகுது. திசுக்களுக்கு போகும்போது திசுக்களில் போன உடனே தானே இரத்தத்தில் PO2 அதிகமாயிருக்கு. ஆனா திசுக்கள்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிருக்கு, ஆக்சிஜன் குறைவாயிருக்கு, PO2 குறைவாயிருக்கு. அப்போ இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் திசுக்களுக்கு போகுது. இப்ப திசுக்களை எடுத்துடும். திசுக்கள்ல PCO2 அதிக அளவு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு பிரிவு அழுத்தம் அதிகம். ஆனா ரத்தத்துல PCO2 குறைவு. அப்ப திசுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்துல வரும். இந்த ரத்தம் எங்க வந்து சேருது? நுரையீரலுக்கு வரும். நுரையீரல் வரும்போது ரத்தத்துல PCO2 அதிக அளவு இருக்கும், ஆனா நுரையீரலுக்குள்ள PCO2 குறைவாயிருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலுக்குள்ள போகுது. இவ்வாறு தான் வாயு பரிமாற்றமானது நடைபெறுகின்றது. And if you take this one, oxygen is carried by blood in the form of oxyhemoglobin. This oxygen readily combines with hemoglobin, forming oxyhemoglobin. 97% of oxygen is carried by blood in the form of oxyhemoglobin, whereas only 3% of oxygen dissolves with the plasma and carried to the tissues. இப்போ ஆக்சிஜனை பொறுத்தவரையில ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு சேர்ந்து ஆக்சிஹீமோகுளோபினாக மாறும். 97% ஆக்சிஜன் ஆக்சிஹீமோகுளோபின் வடிவத்தில் தான் நுரையீரலிருந்து திசுக்களுக்கு எடுத்து செல்லப்படுது. கிட்டத்தட்ட
3% ஆக்சிஜன் இரத்த பிளாஸ்மாயோட சேர்ந்து இரத்தத்தின் வழியாக கடத்தப்படுகின்றது. If you take the transport of carbon dioxide, the transport of carbon dioxide takes place in 3 stages. That is, transport of carbon dioxide takes place in 3 stages. That is 3 ways, not stages, 3 ways. 1, roughly 5 to 10% of carbon dioxide combines with the water of plasma and forming the combines with the water of the plasma, and it is carried in this form. Roughly 15 to 20% of the carbon dioxide combines with the hemoglobin, forms carbaminohemoglobin. So 7 to 10% combines with the water of the plasma, carried as a carbonic acid. Then 15 to 20% of the carbon dioxide combines with the hemoglobin, forming carbaminohemoglobin. And if you take this one, the roughly 70% of the carbon dioxide combines with the water of the red blood corpuscle, forming carbonic acid H2CO3. So if you take this carbonic acid, it is catalyzed by the enzyme carbonic anhydrase. This carbonic acid is unstable. It dissociates into positively charged hydrogen H plus and negatively charged HCO3 minus. So this type of transport is known as transport of carbon dioxide in the form of bicarbonate. Actually, this reaction, that is carbon dioxide combines the water of the erythrocytes, forming carbonic acid in the presence of carbonic anhydrase, and it is highly reversible reaction. In the tissues, carbon dioxide combines with the water of the red blood corpuscles, forming the carbonic acid, dissociates into hydrogen and bicarbonate. When it reaches the lungs, the reverse takes place, because the action is, the particular reaction is reversible. That is, a bicarbonate combines with the hydrogen, forming carbonic acid. Carbonic acid dissociates into carbon dioxide and water. Carbon dioxide is given to the lungs. அப்போ வாய் பரிமாற்றத்தை பொறுத்தவரையில் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தால 3 வழிகளில் கடத்தப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 7 to 10% கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் உள்ள தண்ணீருக்கு கூட சேர்ந்து கார்போனிக் அமிலமாக மாறும். கிட்டத்தட்ட 15 to 20% கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினோட சேர்ந்து அமினோ ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ஒரு சேர்மமாக கடத்தப்படுகின்றது. அப்போ ஒரு 7 to 10% பிளாஸ்மாவோட தண்ணீரோட சேர்ந்து கார்போனிக் அமிலம், ஒரு 15 to 20% ஹீமோகுளோபினோட சேர்ந்து கார்பமினோ ஹீமோகுளோபின், 70% கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட்டுகளாக கடத்தப்படுகின்றது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, திசுக்கள்ல கார்பன் டை ஆக்சைடு இரத்த சிவப்பணுவில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட சேரும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இரத்த சிவப்பணுவில் தண்ணீர் கூட சேர வரும்போது கார்போனிக் அமிலமாக மாறுது. இந்த வினைக்காக கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் சொல்லக்கூடிய ஒரு நொதி எங்க நிறைய இருக்கு இரத்த சிவப்பணுக்கள்ல. அப்போ அந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் சொல்லக்கூடிய நொதி கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணீரையும் இரத்த சிவப்பணுக்கள் தண்ணீர் குடிக்கிறது கார்போனிக் அமிலமாக மாற்றும். இந்த கார்போனிக் அமிலம் ஒரு நிலையற்ற சேர்மம். அது என்னதான் மாறும்? H2CO3. அது உடனடியாட்டு நேர் மின்சுமை கொண்ட ஹைட்ரஜனாகவும் H+ ஆகவும், எதிர் மின்சுமை கொண்ட பைகார்பனேட் HCO3- ஆட்டம் ஆகும். அப்போ இப்படி கார்போனிக் ஆசிட் பைகார்பனேட் ஹைட்ரஜன் ஆட்டம் மாறுது. இந்த நிலையில கிட்டத்தட்ட 70% கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தால் எடுத்து விடப்படுது. எப்போ நுரையீரலில் வந்து சேர்ந்ததோ, நான் முதல்ல சொன்னேன், இந்த கார்போனிக் ஆசிட் அது ஒரு மீள்வினை. கார்போனிக் ஆசிட் ஆட்டு மாறிச்சு, அந்த கார்போனிக் ஆசிட் ஹைட்ரஜன் பைகார்பனேட்டும் பிரிஞ்சு இப்போ நுரையீரலில் வந்த உடனே மீண்டும் அந்த
ஹைட்ரஜன் பைகார்பனேட் அது கார்போனிக் அமிலம் மாறும். இந்த கார்போனிக் அமிலம் கார்பன் டை ஆக்சைடு நீராட்டம் மாறும். கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகின்றது. ஹீமோகுளோபின் is a conjugated protein which is a respiratory pigment found in the red blood corpuscles. And if you take this one, the hemoglobin is having 4 iron atoms. Each iron atom can combine with a molecule of oxygen. Actually, if you take this iron in the hemoglobin is found in the form of ferrous state. If the iron of the hemoglobin is found in the ferric state, then it is known as metahemoglobin. The metahemoglobin does not have any affinity towards oxygen or carbon dioxide. ஸோ அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுவாச நிறமிக்கு பேர் ஹீமோகுளோபின். இது ஒரு இணைவு புரதம். அப்போ இணைவு புரதமான இந்த ஹீமோகுளோபின்ல 4 இரும்பணுக்கள் இருக்கு. ஒவ்வொரு இரும்பணுவும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் கூட சேரக்கூடியது. இப்போ இந்த ஹீமோகுளோபின்ல இரும்பு ஃபெரஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில காணப்படும். இரும்பு ஃபெரஸ் உள்ள நிலைக்கு பதிலாக ஃபெரிக் உள்ள நிலையில் காணப்பட்டதுன்னா அதை மெட்டா ஹீமோகுளோபின் சொல்லுவோம். அது ஆக்சிஜனு கூட கார்பன் டை ஆக்சைடு கூடயோ மெட்டா ஹீமோகுளோபின் ஆனது சேராது. You have to know certain volumes. Tidal volume, the volume of air that is breathed in and out during the normal respiration, is a tidal volume. Inspiratory reserve volume is a volume of air that can be inspired after normal inspiration by force. Expiratory reserve volume is a volume of air that can be expired forcefully after a tidal expiration. Then if you take this residual volume, the volume of air remains in our lungs after a forceful expiration. The vital capacity is the capacity of the lungs to hold air. And if you take this one, the dead space of the air that we breathe, certain amount of air remains in our respiratory passage that does not take part in oxygenating the blood, that we call it as the dead space. அப்போ நாம் சில அளவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று டைடல் வால்யூம், அலைச்சுவாசம். சாதாரண நிலையில் நாம் உள்ள இழுத்து வெளியே விடக்கூடிய காற்று அளவு என்னது? அலைச்சுவாசம்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா உச்சுவாச அதிக கொள்ளளவு. ஒரு இயல்பான உச்சுவாசத்திற்கு பின்னர் நாம் அதிக முயற்சியோடு உள்ளெடுத்துக்கக்கூடியதை தான் உச்சுவாச அதிக கொள்ளளவு என்று சொல்லுவோம். வெளிச்சுவாச அதிக கொள்ளளவு, நாம் ஒரு சாதாரண வெளிச்சுவாசத்துக்கு பின்னாடி நாம் அதிக அழுத்தத்துடன் வெளியே செலுத்தக்கூடிய வெளிச்சுவாசமே வெளிச்சுவாச அதிக கொள்ளளவு என்று சொல்லுவோம். எஞ்சிய வாயுக்கள், ஒரு வெளிச்சுவாசத்துக்கு பின்னாடியும் நுரையீரல சிறுதள வாயு தங்கி இருக்கும். இப்படி நுரையீரல தங்கி இருக்கக்கூடிய அந்த வாயுவை தான் எஞ்சிய வாயு என்று சொல்லுவோம். அப்போ நுரையீரலுடைய மொத்த கொள்ளளவு பார்த்தோம், எவ்வளவு வாயுவை நுரையீரல் தன்னகத்தை சேமிச்சு வச்சிருக்க முடியுமோ அதைத்தான் நுரையீரலுடைய மொத்த கொள்ளளவு, வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். நாம் உள்ளிழுக்கக்கூடிய காற்றில் நாம் ஒரு அலைச்சுவாசம் சொல்லக்கூடிய 500 மில்லி. இந்த 500 மில்லி காற்றில் கிட்டத்தட்ட 350 மில்லி காற்று தான் நுரையீரலுக்கு போய் சேரும், இரத்தத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. 150 மில்லி வாயு சுவாச பாதையிலே ஆங்காங்கே தங்கிவிடும். இது ஆக்சிஜனேற்றத்திற்கு பயன்படுவதில்லை. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இஃப் யூ பிளாட் தி partial pressure on one side and percentage of saturation on the other side, we will get a S-shaped curve or the sigmoid curve. That is, the curve is at the beginning it is somewhat flat, then there is a steep increase, further once again it becomes flat. அப்போ இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிதல் வரைபடத்தை ஒன்று வரைஞ்சோம்னா, டிசோசியேஷன் கர்வ் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். அப்போ ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிதலுக்கான ஒரு வரைபடம் ஒன்று வரைஞ்சோம்னா அதில் ஒரு பக்கம் அந்த அதனுடைய சேச்சுரேஷன் எந்த அளவு ஆக்சிஜன் உள்ளே இருக்கு, ரெண்டாவது ஒரு மறுபக்கத்தில் ஆக்சிஜனுடைய பிரிவு அழுத்தத்தையும் நாம் ஒரு பக்கத்திலையும் கொண்டு ஒரு வரைபடம் வரைந்தோம்னா அது எஸ் வடிவத்தில் காணப்படக்கூடியதாட்டு காணப்படும்.
ஆரம்பத்தில் சற்று மெதுவாக காணப்படக்கூடியது செங்குத்தாக மாறி மீண்டும் மெதுவாக காணப்படக்கூடிய ஒரு வளைவாக அது காணப்படும். அதைத்தான் நாம் எஸ் வடிவ வளைவு என்று நாம் சொல்லுவோம். The regulation of respiration. Respiration is regulated by the rhythm center of the medulla oblongata. Apart from the rhythm center of the medulla oblongata, there is a pneumotoxic center in the case of the pons varoli. The rhythm center regulates the normal process of breathing. But there are certain chemoreceptors which are found in the case of the carotid artery as well as the dorsal aorta. These chemoreceptors of the carotid artery as well as the dorsal aorta, it finds out the percentage of hydrogen ions as well as the bicarbonates in the case of the blood. Accordingly, the pneumotoxic center initiates the process of expiration. So both the respiratory rhythm center of the medulla oblongata and the pneumotoxic center of the pons varoli together regulates respiration. அப்போ சுவாசத்துக்கு கட்டுப்பாடை பார்த்தோம்னா, சுவாசத்துக்கு கட்டுப்பாடை பொறுத்தவரையில் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதற்கு முகத்தில் ஒரு ரிதம் பகுதி ஒன்று காணப்படுகின்றது. அதுதான் இயல்பான உட்சுவாசத்தையும் வெளிச்சுவாசத்தையும் கட்டுப்படுத்தும். இதை தவிர ஒரு சுவாச நச்சாக்க பகுதி ஒன்று பான்ஸில் காணப்படுகின்றது. இந்த சுவாச நச்சாக்க பகுதிக்கு பல்வேறு அளவுகள் மற்றும் தரவுகளானது கரோட்டிட் தமனி மற்றும் முதுகுப்பக்க பெருந்தமனியிலிருந்து வருகின்றன. இந்த இரண்டு தமனிகளிலும் காணப்படக்கூடிய ஹைட்ரஜன் மற்றும் பைகார்பனேட்டுகள் இந்த அடிப்படையிலே அவை அந்த தரவுகளானது பான்ஸ் வரவொலிக்கு சென்று சேர்ந்து பான்ஸ் வரையில் இருக்கக்கூடிய இந்த சுவாச நச்சாக்க பகுதிக்கு சென்று சேர்ந்து இவை அனைத்தும் சீராக்கப்படுகின்றது. இவ்வாறு சுவாச செயல் ஆனது கட்டுப்படுத்தப்படுகின்றது. And if you take this effects of that is some problems of respiration. So if a person moves from the plane to the higher altitude, more than 8,000 feet, there will be the less oxygen as well as the pressure of oxygen is also less. So in that case, the person will experience acute mountain sickness. He will feel dizziness, headache, shortness of breathing, etc. If that person moves on a long-term basis, in that case, the kidneys produce a hormone known as erythropoietin. That erythropoietin stimulates the bone marrow to produce more red blood corpuscle to cope up with the decreased content of oxygen in the higher altitude. So if you take this one, the problems of breathing in the higher altitude, as oxygen pressure is less and the percentage of oxygen is also less, then the person will experience dizziness, headache, shortness of breathing. That we call it as acute mountain sickness above 8,000 feet. On the long-term basis, the body will adapt by producing erythropoietin by the kidneys, which in turn stimulate the bone marrow to produce more RBCs. இப்போ பார்த்தோம்னா இந்த ஒரு ஆள் சமமான பகுதியிலேருந்து மலைப்பகுதிக்கு போகிறாரு. 8000 அடி உயரத்துக்கு மேலே மலைப்பகுதியில் போகும்போது அங்கே ஆக்சிஜனுக்கு அடர்வும் குறைவு, ஆக்சிஜனுடைய அளவும் குறைவாயிரும். இப்படி ஆக்சிஜனுடைய அளவும் குறைவு அளவும் குறைவாக இருக்கிறதுனால அந்த ஆளுக்கு சுவாச பிரச்சனை, அந்த மலை ஏறுவதில் ஏற்படக்கூடிய ஒரு சுவாச பிரச்சனை ஏற்படும். அந்த ஆளுக்கு தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும், மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படி அந்த ஆள் கொஞ்சம் மயக்கம் போட்டுருவாருன்னு உள்ள அறிகுறிகளெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தீவிர மலை ஏற்றம் நோயின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆள் நீண்ட காலமாட்டு இனி மலையில் தங்க போறாரு. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது என்ன செய்யும்? சிறுநீரகமானது எரித்ரோபாய்டின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை உருவாக்கும். இந்த சிறுநீரை உருவாக்கக்கூடிய எரித்ரோபாய்டின் சொல்லக்கூடிய ஹார்மோன் என்ன செய்யுது? எலும்பு மஜ்ஜையை தூண்டி நிறைய இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க செய்யும். அந்த ஆளுக்கு அந்த பிரச்சனை காலப்போக்கு நிறைய இரத்த சிவப்பணு இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. On the contrary, a diver which dives and enters into the sea to a deep depth,
there the pressure of oxygen is high. Due to that, the lungs will get contract, the shrinkage of lungs take place. It is beneficial too, but as the pressure of oxygen increases, more oxygen enters inside. With that, certain amount of nitrogen also enters the lungs. As the nitrogen enters the lungs, that we call it as the nitrogen narcosis. When the same diver ascends faster to the surface, rapidly the oxygen as well as the nitrogen may move out. Still, the nitrogen may form certain bubbles. The smaller bubbles may not cause any consequence, but the larger bubble may block blood vessels, causing serious consequences. அப்போ ஒரு ஆள் கடலுக்குள்ள ஆழமான பகுதி போயிட்டு இருக்காரு, நீர் மூழ்கி போயிட்டு இருக்காரு. கடல் ஆழமான பகுதி போக போக என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகரிக்கும். அப்போ என்ன செய்யும், அந்த அழுத்தத்தினால நுரையீரல் சுருங்க ஆரம்பிக்கும். இது ஒரு வகையில் நல்லது, ஏன்னா நிறைய ஆக்சிஜன் இருக்கு. இந்த நிறைய ஆக்சிஜன் உள்ள போறதுனால கூட என்ன செய்யணும், கொஞ்சம் நைட்ரஜன் உள்ள போயிடும். அப்ப நைட்ரஜன் நச்சாதல் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இங்கே ஏற்படும். அந்த நீர் மூழ்கக்கூடிய வீரர் என்ன செய்யாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் திருப்பி வேகமா மேல வர ஆரம்பிக்காரு. அப்ப வரும்போது நிச்சயம் உள்ளே இருக்க ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் வெளியே போகும். அதுலேயும் சில நைட்ரஜன் குமிழிகள், காற்று குமிழிகள் இரத்தத்தில் காணப்படும். சின்ன சின்ன குமிழிகள் பிரச்சனை இல்லை, பெரிய குமிழிகள் இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்தி தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும். Then the disorders of the respiratory system, asthma. If you take this asthma, it is caused by the allergens like pollens, mold, certain chemicals, etc. So, if due to that there will be shortness of breathing. Sometimes the asthma may be too severe, causes certain this. So, the asthma is caused by certain allergens that causes allergy, maybe pollen or certain chemicals, even dust. All this causes the asthma. Sometimes the asthma may be that is fatal also. அப்போ சுவாச பாதையோட தொடர்புடைய நோய்கள் அதில் ஒன்று என்னது ஆஸ்மா. இது எதனால் ஏற்படுது, அலர்ஜி, ஒவ்வாமையினால் ஏற்படுது. ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய காளான்கள், தூசுகள், வேதிப்பொருட்கள் போன்றவை உள்ள போகிறதுனால ஆஸ்மா ஏற்படுது. அதனால என்னது, மூச்சு திணறல் ஏற்படுது, சில அரிதாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகிறது. ஸோ எம்ஃபிசீமியா, இஃப் தி wall of the alveoli are affected due to pollution or due to smoke, then it is known as the emphysema. So, if wall of the alveoli are affected due to smoke or pollution, that we call it as the emphysema. அப்போ emphysema காற்றறைகளின் சுவரில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் பாதிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய குறைபாடு என்ன சொல்லுவோம், எம்ஃபிசீமியான்னு சொல்லுவோம். bronchitis, inflammation of the bronchi is known as bronchitis. And if you take this bronchitis, the bronchitis is once again due to pollution as well as smoking. அப்போ பார்த்தோம்னா bronchitis அந்த காற்று குழாய் ரெண்டு கிளைகளாக பிரியுது. அதில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த காற்றுக்குழல் அழற்சின்னு சொல்லுவோம். இது நோய் தொற்றுனால் ஏற்படலாம், பொல்யூஷனால் ஏற்படலாம், இந்த மாசுறுதனால் ஏற்படலாம், புகைப்பிடித்தல் மூலமாட்டும் ஏற்படலாம். Tuberculosis, it is caused by Mycobacterium tuberculosis. So it affects the lungs. One of the important features is the accumulation of fluid in the chest, the shortness of breathing, then blood with the sputum or the symptoms. It also results in the loss of body weight. So the Mycobacterium tuberculosis causes the infection of the lungs known as the tuberculosis. Here the accumulation of fluid in the lungs, shortness of breathing and blood with the sputum or the symptoms. அப்போ காசநோயை பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய காசநோய் நுரையீரல் தொற்றை ஏற்படுத்துது. அதை பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் எடை குறையும். அந்த ஆளை பார்த்தோம்னா மார்பு பகுதியில் திரவம் தேங்க ஆரம்பிக்கும், ரத்தத்துக்கு சளிக்கக்கூடிய ரத்தம் கலந்து வருதல், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடாட்டு அறிகுறிகளாட்டு இருக்கும். நிமோனியா, the inflammation of the lungs is known as the pneumonia. Pneumonia is caused by the infection of bacteria, virus or fungi. Here shortness of breathing, fever and cough are the symptoms.
அப்போ நிமோனியான்னு சொல்லக்கூடியது பாக்டீரியாலேயோ வைரஸ்னாலேயோ பூஞ்சையாலே ஏற்படக்கூடிய தொற்று, நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கம். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், இருமல் இருக்கும். இதெல்லாம் நிமோனியா நோயினுடைய அறிகுறிகளாட்டு காணப்படுகின்றது. Then if you take this, the occupational respiratory diseases. So the people working in grinding industries, cement industries, asbestos industries, these dust particles enter in their body through the respiratory passage and get deposited in the lungs. Due to that, it results in the silicosis or asbestosis or the diseases caused by these dust that enters in our respiratory passage for the person who are doing certain work in the case of grinding industries, cement industries, etc. For them to protect their lungs, it is better to wear the mask. அப்போ பார்த்தோன்னா சில தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, குறிப்பாட்டு கல் அரைக்கக்கூடிய தொழிற்சாலைகளில், கிரானைட் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்க, சிமெண்ட் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆஸ்பெட்டாஸ் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய இவங்களுக்கு என்ன செய்யும், நுண்துகள்கள் சுவாச பாதை வழியாக உள்ளே போய் நுரையீரலில் படிந்து அவர்களுக்கு ஃபைப்ரோசிஸ், சிலிகோசிஸ் மற்றும் அந்த ஃபைப்ரோசிஸ், சிலிகோசிஸ், ஆஸ்பெஸ்டோசிஸ் சொல்லக்கூடிய பல நோய்களை ஏற்படுத்துது. அப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன செய்யலாம், அந்த உள்ள இந்த துகள்கள் போய் சேர்றதை தவிர்ப்பதற்காக முகக்கவசங்களை பயன்படுத்துவதன் மூலம் என்ன செய்யலாம், இவங்க இதை தவிர்க்கலாம். Smoking. The majority of the youngsters, they smoke either as an adventure or as a thrill. They smoke, and majority of them get accustomed to smoking. The smokers not only affect their health, even the passive smokers who are nearby to them. Smoke is having nicotine, tar, as well as other chemicals. And if you take the smoke, it is mainly burning of tobacco. You know, the smoke in longer cases causes emphysema, bronchitis. It causes lung cancer also. Emphysema, bronchitis, as well as the lung cancer. Even the tar which is there in the tobacco gets deposited in their lungs. அப்போ புகைப்பிடித்தல் பார்த்தோம்னா புகையிலேயே எரித்து உள்ளே அந்த புகை எடுப்பதான புகைப்பிடித்தல்னு சொல்லுவோம். பொதுவாட்டி இளைஞர்களிடம் காணப்படக்கூடிய ஒரு பழக்கம், அவர்கள் இது விளையாட்டுத்தனமாக பழகக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கு. இப்போ புகையிலேருந்து கிடைக்கக்கூடியதை பார்த்தோம்னா புகையிலேருந்து வரக்கூடிய வாயுக்கள், தட் இஸ் த கேஸ் மெயின்லி லிபரேட்டட் ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் டொபாக்கோ இஸ் கார்பன் டை ஆக்சைடு as well as கார்பன் மோனாக்சைடு, போத் ஆர் இன்ஜூரியஸ் டு அவர் ஹெல்த். அப்போ புகையிலேருந்து வரக்கூடிய வாயுக்கள் என்னது, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. நிக்கோட்டின் சொல்லக்கூடிய ஒரு பொருள் நறுமணத்தை பாதிக்கக்கூடியது. இதை தவிர பல வேதிப்பொருட்கள், அதை தவிர தாரன்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த புகைப்பிடிக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடியவங்களுக்கு இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படுது, புற்றுநோய் ஏற்படுது. புகைக்கு பிடிக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, அவங்களோட தொடர்புள்ளவங்க கூட இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தின் மூலம் பாதிக்கப்படுறவங்களாட்டு இருக்காங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், please go through your textbook. I hope it is too simple to understand. We'll see the next chapter in the next class. அப்போ மாணவர்களே, நீங்கள் புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து புஸ்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு புரியும். நன்றி. அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.